டீடாக்ஸ் வாட்டர் எல்லாமே குடிச்சா பெல்லி ஃபேட் கம்மியாகும்னு சொல்லிட்டு காலைல எந்திச்சோடனே சுடு தண்ணியில் லெமன் போட்டு குடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. சில பேருக்கு பீரியட்ஸே வராத ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகுது, அது வெயிட் போடுது. அந்த டைம்லேயே 2 to 3 kilos ஏறுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் த காஸ் ஆஃப் எவ்ரிதிங். பெல்லி ஃபேட்டுக்கும் ப்ளோட்டிங் ஸ்டமக்குக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருப்பாங்க சில பேர். அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? Turmeric should not be eaten raw. விமனோட பெல்லி ஃபேட் டயட்டும் மென்னோட பெல்லி ஃபேட் டயட்டும் ஈக்குவலாக இருக்கும். மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பெல்லி ஃபேட் போடும். ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். டயட் பத்தின அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் பத்தின நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் திருமதி தாரணி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்றதுக்கு மார்னிங்ல நம்ம என்ன ஃபுட்ஸ்லாம் பெஸ்டானதா எடுத்துக்கலாம்? பெல்லி ஃபேட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக டயட்டுக்கு டைரக்ட்ல ரிலேட்டட் கிடையாது. ஜென்ரல் வெயிட் ரிடக்ஷனுக்கு என்னவோ அதுதான் பெல்லி ஃபேட்டுக்கும். டோட்டல் ஃபேட் ரிடக்ஷன் இன் த பாடி. பட் பெல்லி ஃபேட்டுக்கு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸும் சேர்ந்து பண்ணினா நிறைய பெனிஃபிட் வரும். ஸோ வென் வி டாக் அபவுட் வெயிட் லாஸ், பேசிக்காக காலை உணவில் இஃப் வி கேன் டேக் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா அந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வயரை ரொப்பிடும். இப்போ சில பேர் 4-5 இட்லி எடுப்பாங்க. அதுக்கு பதில் 2 அடை இல்லை 2 பெசரட் இல்லை 1 கப் சுண்டல் இல்லை 1 கப் முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயரும் ரொம்பிடும், கேலரியும் குறைவாகும். அண்ட் இது ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல இட் கிவ்ஸ் அ ஹெட் ஸ்டார்ட் ஃபார் த டே. ஸோ டயட்லேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கணும், கார்ப்ஸ் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெல்லி ஃபேட் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபுட்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் காட்டினா நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும்? ஏன்னா எல்லாருமே எனக்கு 1 monthல எனக்கு தொப்பை குறைஞ்சிடணும் அப்படின்றதான் அந்த ரிசர்ச்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்க முடியும் மேம்? பேசிக்காக ஹவு வி ஒர்க் இஸ் ஆஸ் அ டயட்டிஷியன். இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் கொடுத்துடலாம். வெரி ஈஸி, பிகாஸ் பிரின்சிபிள்ஸ் ஹைட்டு வெயிட்டுன்னு அதை ஃபாலோ பண்ண முடியுமா உங்களால்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு டேக் அ டீட்டெயில் டயட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன டைமில் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க. ஏன்னா இப்போ சில பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க காலையில் 10:30 மணிக்கு தான் முதல் உணவே சாப்பிடுவாங்க. பட் ஒர்க்கிங் பீப்புள், ஸ்கூல் காலேஜ் போகிறவங்கெல்லாம் டெஃபினட்டாக 7 or 8 o'clock அவங்க முடிச்சாகணும். பிகாஸ் நெக்ஸ்ட் உணவு 1:30 மணிக்கு தான். ஸோ தட் ஆல்சோ யூ ஹாவ் டு டேக் கேர். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் டயட் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மெயின் ஃபல்க்ரம் பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ காலையில் இட்லி தோசை உப்புமா அப்படின்னா வி ட்ரை டு மெயின்டைன் தட். பட் அதை குறைச்சிட்டு அதில் வேறு ஏதாவது உணவை ஆட் பண்ணி அவங்களுக்கு பெட்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம எது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டயட் கொடுத்தா வெயிட் குறையும், ஆனால் சஸ்டெயினபிள் இல்லை. ஒரு 1-2 months கழித்து ஒரு ஃப்ளட் கேட்ஸ் திறந்த மாதிரி அவங்க எல்லா உணவும் ப்ரீவியஸாக சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு அகெயின் தில் புட் ஆன் வெயிட். அதுக்கு பதில் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு அதை கேட்டுட்டு முடிஞ்ச அளவு அவங்களோட பேட்டர்னுக்குள்ளே நம்ம வச்சோன்னா ஒரு ஃபேமிலி எப்படி சாப்பிட்றாங்களோ அதுலேயே அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை இவங்களுக்கு தனி டயட் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் சஸ்டெயினபிள். ஸோ தட் இஸ் வாட் வி டூ. ஸோ அவங்க உணவை கேட்டுட்டு சப்போஸ் தேர் டேக்கிங் 4 இட்லிஸ், அதுக்கு பதில் முதல்ல ஃப்ரூட் இல்லை சாலட் இல்லை சூப் கொடுத்துட்டு தென் வி கிவ் idli or dosa, which will be half the numbers they were taking before. Plus அதோட ஒரு சாம்பார் கட்டாயம் கொடுப்போம். ஏன்னா ப்ரோட்டீன் கொடுத்தா அந்த இட்லி உங்களுக்கு தாங்கும், பசி தாங்கும். இதே இட்லி மாத்திரம் மிளகா அப்படி போட்டு எடுத்தோம்னா சீக்கிரம் பசிக்கும். ஸோ இந்த மாதிரி we change the diet to help them. ஸ்ட்ரெஸ்னால பெண்களுக்கு பெல்லி ஃபேட் போடுறதுக்கு ரீசன் இருக்காமா? ஸ்ட்ரெஸ் இஸ் த காஸ் ஆஃப் எவ்ரிதிங்னு இன்றைக்கி வந்துடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால பாடியில் இன்ஃப்ளமேஷன் வருது, ஸ்ட்ரெஸ்னால பிஞ்ச் ஈட்டிங் வருது, இல்லை ஸ்ட்ரெஸ்னால ஸ்டார்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து வச்சு சாப்பிட்றாங்க, அப்புறம் தே ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மெனி திங்ஸ் இன்க்ளூடிங் இன்க்ரீஸிங் பாடி ஃபேட், நாட் நெசசரிலி பெல்லி ஃபேட் பட் ஜென்ரல் பாடி ஃபேட். அதனால
டீஸ்ட்ரெஸ் பண்ணுறது எல்லாருமே முக்கியம். ஒரு சின்ன குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்? தாய் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி 2 பேரும் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நிலமையில் இருக்கும். அப்போ 3 மாதம் கழித்து அந்த குழந்தைய எங்கே கொண்டு போய் விடுறது? இல்லை ஒரு லக்கி அவங்களுக்கு 6 மாதம் கிடைக்குது அப்படின்னா 6 மாதம் கழித்து எங்கே விடுறது அந்த குழந்தைய? இந்த மாதிரி பிரச்சனைக்கு அந்த தாய் டெஃபினெட்லி ஷீ இஸ் வரிட். அதனால அந்த குழந்தைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துடுது, அந்த வைப்ரேஷன்ஸ் போக. அதுலேருந்து வெளியில் வந்ததுலேருந்து எவ்ரி ஸ்டெப் எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரெஸ்ட். எவ்ரி டிகேட் ஆஃப் த லைஃப் எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ரீசன் ஆர் தி அதர். அதனால டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீஸ்ட்ரெஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்கணும். இது நிறைய பேரால் முடியறதே இல்லை. ஸோ கண்ணை மூடிட்டு டீப் பிரெத்ஸ் எடுத்துகிட்டு மனசில் ஓம் சொல்லலாம். இல்லை எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னா எனி ரிலிஜன் தே பிலீவ் இன் அந்த ஒரு சிலபிள், இல்லை அதுவும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சன்ரைஸ், இல்லை சன்செட், இல்லை டான்சிங் பீகாக், இந்த மாதிரி நேச்சர் அதை கூட மைண்டில் நினச்சிங்கன்னா இந்த தாட் வில் பி ஆன் தட், தென் யூ ஆர் டீஸ்ட்ரெஸ்ஸிங். குளிச்சா கூட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். அது எந்த அளவுக்கு உண்மை? அது மெதுவாக நார்மலாக குளித்தா ஓகே. இந்த காலத்தில் எல்லாமே ஃபாஸ்ட் ஏஜ் இல்லைங்களா? ஷவரில் போகிறது, அப்படியே குளிக்கிறது, ஓடி வர்றது, இதானே பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி a bath relaxes you. If you take your time and you have a bath, it relaxes you. But it should not become a stress point. பெல்லி ஃபேட்டுக்கும் ப்ளோட்டிங் ஸ்டொமக்குக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருப்பாங்க சில பேர். நான் சாப்பிட்ட உடனே எனக்கு தொப்பை போட்டுருச்சு அப்படின்வாங்க. ஆனால் அது ப்ளோட் ஆகியிருக்குன்றதே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன மேம்? See, bloatingனு இருக்கிறவங்க அவங்களுக்கு சாப்பிட்ட உடனே ப்ராப்ளம் வரும் நீங்கள் சொன்னாப்புல. அண்ட் இது இப்போ ஒரு ஜீரக தண்ணி, இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு ஈஸியாக டைஜஸ்டபிள், இப்போ ஒரு நார்த்தங்காய் இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த கேஸ் போயிடுச்சுன்னா ரிலீஃப் கிடச்சிடும். வேறஸ் பெல்லி ஃபேட் won't சேஞ்ச் லைக் தட். அது வந்தது அப்படி தான் இருக்கும். அது எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி எல்லாம் பண்ணி டீஸ்ட்ரெஸ் பண்ணி குறைச்சி வந்தால் தான் வரும். இட் வில் டேக் டைம் ஆல்சோ. நம்மளோட டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையாக குறைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் டின்னரை ஸ்கிப் பண்ணுவாங்க. டின்னர் ஸ்கிப் பண்ணும்போது பெல்லி ஃபேட் அதிகமாகுமா இல்லை உண்மையாலே கம்மி ஆகுமா மேம்? See, better to skip dinner or make dinner the lightest meal of the day. அது ஒரு ப்ராவர்ப் கூட இருக்குது. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு பிரின்ஸ் மாதிரி சாப்பிடுங்க, நைட்டில் எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்கன்னு அந்த மாதிரி ஒரு ப்ராவர்பே இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஆஃப்டர் த சன் செட்ஸ் நம்மளுக்கு டைஜஷன் குறைவாக தான் ஆகுது. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம இப்போது ஆஃப்டர் 9-10 o'clock சாயங்காலம் நிறையா சாப்பிட்டோம்னா இது டைஜஸ்ட் ஆகாது. இது டைஜஸ்ட் ஆகாததுனால உங்களுக்கு தூக்கம் கெடும். இது தூக்கம் கெடுக்கிறதுனால காலையில் எழுந்துக்கிறது இல்லை. காலையில் எழுந்துக்கலைன்னா எக்ஸசைஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் கெட்டிங் மெஸ்ட் அப். ஸோ திஸ் அ விஷியஸ் சர்க்கிள். அதனால தான் இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் breakfast, lunch and dinner as early as possible, 7, 7:30, 8 இதுக்குள்ள. அதுக்கு மேலே சாப்பிட போகிறோம்னா then you make it fruits or just protein foods or salad or a simple soup which has everything in it. அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் தான் ஒபிஸ் இருக்கிற பெண்களோட சதவீதம் அதிகமாக இருக்கு மேம். அதில் மெயினாக வரவங்க தொப்பை இருக்கிறவங்க, அந்த மாதிரி தான் பெல்லி ஃபேட் இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா கையில் இருக்கிற பல்ஜியாக இருக்கிற மாதிரி. ஸோ இதை குறைக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு காலேஜ் போகிற பசங்களுக்கோ இல்லை ஒரு ஸ்கூல் போகிற பசங்களுக்கோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க மேம்? ஃபஸ்ட்டு நம்ம எழுந்து எப்போ முடியுமோ எழுந்து நடந்து we have to move out of the chair. கீழே உக்காண்டாலும் சரி, சேரில் உக்காண்டாலும் சரி, எந்த அளவு நம்ம உட்காந்தே இருக்குமே நம்மளுக்கு வெயிட்டு போடும். அந்த காலத்தில் வீடுகள் பெருசாக இருந்தது. ஸோ தே ஹேட் டு வாக். இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் தட் எஃபர்ட். நம்ம பண்ணணும். அதே மாதிரி அந்த காலத்தில் கணக்குலேருந்து தண்ணி இழுப்பாங்க, மாவு அரைக்கிறது கூட ஃபிசிக்கலாக அரைச்சாங்க. இப்போ அதெல்லாம் எல்லாம் ஒரு ஃப்ளிப் ஆஃப் அ ஸ்விட்ச் தான். உங்களுக்கு ஸ்விட்ச் போட்டால் தண்ணி வந்துடும், மோட்டர் ஏறிடும், ப்ளஸ் மிக்சி எல்லாமே. ஸோ வி ஹேவ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அது பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் இந்த கையில் ஒரு ஃபோன் இருக்குது இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் கிடச்சா கூட அதை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பதில் நம்ம எழுந்து நடக்கிறது,
கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறது, 1 லிட்டர் இன் ஈச் ஹேண்ட், மாதிரி சிம்பிள் திங்ஸ் we can do. இது கேரிஸ் யூ அ லாங் வே. இப்போ 10,000 ஸ்டெப்ஸுன்னு சொன்னாங்க. இதை வந்து ஒரு வாட்சை போட்டு இது பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம பேசிக்காக இப்போ காலேஜ் போகிறவங்க, தட் காலேஜ் பீரியட் டைம் இஸ் ஓகே. பட் நடுவில் கொஞ்சம் கேப் கிடைக்கும்ல, அப்போ மாடிப்படி ஏறி இறங்குறது, இல்லை வந்து சுற்றி நடக்கிறது காலேஜில். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது பண்ணுறதே கிடையாது. அந்த டைமில் உடனே ஃபோன் எடுத்து, தோ ஆல் காலேஜஸ் சே யூ ஷுட் நாட் டேக் அ ஃபோன், ஸ்டில் எவ்ரிபடி டேக்ஸ். இந்த மாதிரி இப்போ ஸ்கூல் பசங்கக்குள்ளே, ஸ்கூலெல்லாம் ஹை ஸ்கூலாக இருக்குது, தேர் இஸ் நோ பிளேஸ் அரவுண்ட். ஸோ தே ஹாவ் டு யூஸ் த ஸ்டேர்கேஸ் ஆர் த டெரஸ் ஆர் வாட் எவர் இஸ் அவைலபிள், இல்லை காரிடார்லே ஒரு 10 தடவை ஓடுறது அந்த மாதிரி. பிகாஸ் ஸ்கூல் பசங்க ஓடணும், தே ஷுட்ன்ட் பி சிட்டிங் அரவுண்ட், இல்லைங்களா? ஸோ தீஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ். இப்போ வீட்டில் இருக்கிறவங்க தே ஷுட் டேக் தட் எஃபர்ட் அண்ட் கெட் அப் அண்ட் டூ எக்ஸசைசஸ். இதெல்லாம் முக்கியம். இது நீங்கள் எனக்காகவே சொல்கிறீங்கன்னு எங்கள் அம்மா இது பார்க்கும்போது நினைப்பாங்க. இது என்ன பிரச்சனைனா, இந்த டிவி இல்லை கையில் இருக்கிற டிவி, இது ரெண்டும் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம தூக்கமும் போயிடுது, நம்மளுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலி வி ஹாவ் அ லாட் ஆஃப் டைம். இஃப் வி ரியலி வாண்ட் டு டூ, வி கேன் ஃபைண்ட் டைம். மேம், திடீர்னு வந்து இப்போது பெல்லி ஃபேட் அதிகமாகுது, அதுக்கான ரீசன் என்ன மேம்? எதுவுமே திடீர்னு ஆகாதுமா. டூ மச் ஆஃப் ஈட்டிங் அவுட். மேம், எனக்கு திடீர்னு தான் ஆகுது. திடீர்னு எப்படி ஆகுமா? பெல்லி ஃபேட் வரத்துக்கு டைம் ஆகும். இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 1 or 2 years. அதை நீங்கள் கவனிக்கலை. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஈட்டிங் அவுட்மா சிம்பிள். வீட்டில் இட்லி பண்ணுறோம், ஒரு இட்லி 30 கேலரி. வெளியில் இட்லி சாப்பிட்றோம், இது 90 கேலரி இல்லை 100 கேலரி ஒரு இட்லி. நம்ம வீட்டில் 4 இட்லி சாப்பிட்டா கூட ஒரு 11 மணிக்கு பசிக்கும். ஏன்னா இட்லி சட்னி, சில வீட்டில் சாம்பார் இருக்கும், இல்லைன்னா சாம்பார் காலையில் ரெடி ஆகாது. நம்ம வெளில போனால் இட்ஸ் எ சின்னும் டு ஈட் இட்லி வித்தவுட் வடை. அது காம்போ வேறு கொடுக்குறாங்க, பொங்கல், ஒரு மசாலா தோசை, ஒரு வடை, டிஃபன் மேம். இது எல்லாம் சாப்பிட்டுட்டு இட்ஸ் ஈக்குவல் டு 2 meals கேலரிஸ். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே. ஈட்டிங் அவுட் இஸ் டூ மச். ஈட்டிங் அவுட் மாத்திரம் இல்லைம்மா, இப்போ நாங்கள் மெத்தடே மாற்றிட்டோம். வீட்டில் சமைச்ச சாப்பாடு எவ்வளோ வேலை சாப்பிட்றீங்க, எவ்வளோ வேலை, ஏன்னா வீட்டில் தான் சாப்பிட்றோம், வெளியிலேருந்து வந்துடுச்சுமா அப்படிங்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு குக் அட் ஹோம் அண்ட் ஈட். இதெல்லாம் சாத்தியமாகாது மேடம், நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் சாத்தியமே ஆகாது, இதான் மீடியா எனக்கு சொல்லுது. ஸோ வி ஹாவ் டு டேக் தட் எஃபர்ட். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தா யூ கேன் மேக் அ மீல் இன் 40 minutes. தட் மச் டைம் யூ ஹேவ் டு கிவ் டு ஆர் செல்வ்ஸ். இல்லைம்மா, ஒரு வெஜிடபிள் பொரியலோ, கூட்டு, சாம்பாரோ, ரசம், ரைஸ், திஸ் வில் டேக் only 40 minutes டு குக். இது டெஃபினட்டாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு பண்ணுறோம், we are not doing it for somebody else. டீடாக்ஸ் வாட்டர் எல்லாமே குடிச்சா பெல்லி ஃபேட் கம்மியாகும்னு சொல்லிட்டு காலைல எழுந்தோடனே சுடு தண்ணியில் லெமன் போட்டு குடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையாகவே வந்து டிக்ரீஸ் ஆகுமா மேம்? நீங்கள் டீடாக்ஸ் வாட்டர்னு சொன்னதே அது வேறு விஷயம். அது துளசியை போடுறது, இந்த சங்க புஷ்பத்தை போடுறது, அந்த மாதிரி விஷயம். நீங்கள் வந்து சொன்னது வெந்நீர்லேயே எலுமிச்சம்பழத்தை போடுறது. எலுமிச்சம்பழம் ஹேஸ் விட்டமின் சி. விட்டமின் சி, the moment you put it in hot water, loses vitamin C. பட் வெயிட் லாஸ்க்கு வந்து அது வந்து அதுவும் யார் சொன்னான்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள், யார் அட்வைஸ் பண்ணுறாங்க? டாக்டர்ஸ் அப்படின்னு. ஆயுர்வேதான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆயுர்வேதா இருக்கிறவங்க யாரோ தினம் நான் வந்து வெந்நீரில் லைம் போட்டு குடிங்க, ஐயோ குடிக்கவே குடிக்காதீங்க, நாங்கள் சொல்லவே கிடையாது. இது டெய்லி லைம் குடிங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதுவும் எம்டி ஸ்டமக்கில் நாங்கள் சொல்லவே கிடையாது. மனசு வலிக்குது. அடுத்தது வந்து தேனை போட்டு குடிக்கிறாங்க. சுஷ்ருதா, ஒன் ஆஃப் த மேஜர் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ஹூஸ் ரிட்டன் த புக் சுஷ்ருதா சம்ஹிதான்னு பேர். அதில் எழுதியிருக்காரு, இந்த தேனை சூடான விஷயத்தில் இல்லை சுடு பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு வியாதிங்கிறார் அவர். அப்போ நம்ம ஊரில் ஏமா வியாதி வருது இல்லை? எல்லாருமே இந்த தப்பை பண்ணுறாங்களே மேம். அப்போ இந்த டர்மரிக் மிக்ஸ் பண்ணுறது, குக்கும்பர் அரைச்சி குடிக்கிறது, அதெல்லாம் குக்கும்பர் அரைச்சி குடிக்கிறது தப்பே கிடையாது. டர்மரிக்கை வெறும் சுடு தண்ணியில் போடக்கூடாது, கொதிக்க விடணும். டர்மரிக் ஷுட் நாட் பி ஈட்டன் ரான்னா குக் பண்ணணும். வெறும்னா ஹாட் வாட்டரில் போடுறது, வெறும்னா ஹாட் மில்கில் போடுறது பண்ணவே கூடாது. ஷுட் பி பாயில்ட் பிகாஸ் இட் ஹேஸ் ஆன்டி நியூட்ரியன்ஸ். அதை எடுக்கணும். இதெல்லாம் தான் நிறைய சின்ன 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 தப்புகள். இன்றைக்கி ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, நாங்கள் முருங்கை இலையை வாங்கி நாங்கள் காய வச்சு
நாங்கள் பவுடர் போட்டு அப்படியே குடிச்சிடுவோம். அதை கொதிக்க விடணுமா? முருங்கை இலை ஷுட் பி பாயில்ட். டயபெட்டிக்ஸ் ஆர் வெயிட் லாஸ் மேம் முருங்கை இலை? முருங்கை இலை இஸ் ஃபார் அயர்ன். ஓகே ஓகே, வெயிட் லாஸ் பேசிக்லி இந்த தண்ணியை குடித்தோம் சரின்னு கிடையாது. இப்போ ஏன் க்ரீன் டீ கொண்டு வந்தாங்க? இல்லை எனி திங் டிப்ட் இன் வாட்டர். ஹைபிஸ்கஸாக இருக்கலாம், சங்கு புஷ்பமாக இருக்கலாம், துளசியாக இருக்கலாம். ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க? ஜிஞ்சராக இருக்கலாம், ஜீரக தண்ணியாக இருக்கலாம். இது 0 கேலரி. ஸோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 காஃபி ஒரு டீ இல்லை 3 காஃபி எப்படி குடிக்கிறாங்களோ, ஒரு காஃபி மினிமம் இஸ் 100 ml ஆஃப் மில்க். 100 ml உங்களுக்கு 60+ கேலரிஸ் இருக்குது டோன் மில்கில். இஃப் யூ கோ ஃபார் high fat milk, it will go up 70, 75 like that. So 100 ml 60 calories comes from milk, but 100 ml coffee la பாதி தான். So 50 ml தான். So 30 calories comes from milk, 40 calories comes from sugar. If you take 2 teaspoons, this is 40 plus 30, 70 calories. இந்த பாலை ஜாஸ்தி பண்ணுறீங்க, சர்க்கரையை ஜாஸ்தி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏறிட்டே போயிடும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கீப் இட் மினிமம் 70 into 3, 210 calories. இதுக்கு பதில் 2 வேளை நம்ம ஒன்று துளசி டீ ஒரு ஜீரக தண்ணி குடிக்கிறோன்னா 140 கேலரி குறைஞ்சிடுது. ஒரு வாரத்துக்கு 700+ calories குறையுது. ஸோ தட் இஸ் ஹவு இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் திஸ் ஆர் தட், இட் டசன்ட் ஹெல்ப் இன் வெயிட் லாஸ். யூ ஆர் சேஞ்சிங் யுவர் கேலரிஸ் ஃப்ரம் 70 to 0. அந்த மாதிரி தான். ஸோ உணவில் நம்ம 5 இட்லி 4 இட்லிக்கு பதில் 2 இட்லி ப்ளஸ் 1 பிக் கப் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வி சூஸ் த லோ கேலரி ஃப்ரூட்ஸ். அப்போ ஒரு கப்புக்கே 100 கேலரி கூட வராது, பட் இட் வில் கீப் யூ ஃபுல். ஸோ யூ ஆர் ஆக்சுவலி கெட்டிங் பெட்டர் கேலரிஸ், ஃபைபர், விட்டமின்ஸ், அண்ட் த கேலரிஸ் ஆர் லெஸ், யூ வில் லூஸ் வெயிட். இதான் சிம்பிள். அது டீடாக்ஸு, இந்த தண்ணியை குடித்தா வெயிட்டு குறையும், இதெல்லாம் இஸ் நாட் நெசசரிம்மா. இட் இஸ் ஒன்லி தட் த வாட்டர் இஸ் 0 calories. விமனோட பெலி ஃபேட் டயட்டும் மென்னோட பெலி ஃபேட் டயட்டும் ஈக்குவலாக இருக்குமா? See, basically women have more fat in their body. How much ever we talk about gender equality, a woman has more fat, a man has more muscle. This is nature. We can't change it. So this is how it is. But the way we work out also is different. And the number of changes in a woman's body is not happening in a man. அவங்களுக்கு அடாலசன்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோதான். நம்மளுக்கு மந்த்லி பீரியட்ஸ், தேர் ஆர் சேஞ்சஸ். பிஃபோர் பீரியட்ஸ், டியூரிங் பீரியட்ஸ், ஆஃப்டர் பீரியட்ஸ். டியூரிங் பீரியட்ஸ் வாட்டர் ரிட்டென்ஷன், யாருக்கெல்லாம் ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கோ பிஃபோரே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்லேயே 2 to 3 kilos ஏறுதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் இன் த பாடி. மோமெண்ட் பீரியட் இஸ் ஓவர், இட் கம்ஸ் டவுன். சில பேருக்கு பீரியட்ஸே வராத ப்ராப்ளம், அப்போ என்ன ஆகுது? அது வெயிட் போடுது. ஸோ லைக் திஸ் த உமன்ஸ் சர்க்கிள் ஹேஸ் so many different things. So weight lossங்கிறது womenல has to be more focused and more rigorously done, whereas it's a shade easier in a man because one, his body is different, second, he can find more time for himself compared to a woman, because a woman is dangling between herself, her family, her work, everything, multitasking. So least preference they give to themselves. அதுதான் ப்ராப்ளம். மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பெலி ஃபேட் போடுமா மேம்? மெனோபாஸ்க்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த டைமில் விரதங்கள் கொண்டு வந்தாங்க. எந்த ரிலிஜனாக இருந்தாலும் விரதம் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 45-50 பிகாஸ் தட் வாஸ் த மெனோபாஸ் டைம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் யூ கேன் ஆக்சுவலி புட் ஆன் வெயிட். அதனால தான் ஒரு பொழுது இருங்க, you join all these viradams, you go to the temple or mosque or wherever, or start walking. All this they gave because your body is changing. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். Thank you.